நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது? முதல்ல நீ இப்படி தெரிஞ்சிருந்தா துளசியோட பேரை சொல்லி நீ இப்படி அவமானப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. உனக்காக அங்க ஒரு பொண்ணு காத்துட்டு இருக்கும் போது துளசி கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சும் நீ ஏன் அலைஞ்சிட்டு இருக்க? நீயும் அதே தானே பண்ற. அதுக்காகத்தானே நான் அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த சந்திரன் ஒரு லக்ஷ்மண ரேகை வரைஞ்சிருக்க. அதை தாண்டி யாரும் துளசியை கூட்டிட்டு போக முடியாது. அதுக்காக வந்தவங்க எல்லாம் அசிங்கப்பட்டு தான் திரும்பி போயிருக்காங்க. சம்பந்தம் பேச வந்தவங்களை நீ எப்படி துரத்தி விட்டேன்னு எனக்கு தெரியும். நிரபராதியான ஒரு அப்பாவி பையனை கஞ்சா கேஸ்ல தானே நீ மாட்டி விட்ட. அதனால இப்ப என்ன ஆச்சு சொல்லு? ஒரு கீரல் கூட விழாம அவனை நான் திரும்ப கூட்டு வந்துட்டேன்ல. அது துளசிக்காக ஏற்பட்ட அனுதாபம். ஆனா இதுக்கப்புறம் அதை எதிர்பார்க்க கூடாது. இனி துளசிய பொண்ணு கேட்டு எவனும் வரமாட்டான். அவ்வளவு உன் மனசுல கூட இப்ப அப்படி ஒரு எண்ணம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உன்னை நான் எப்படி சிக்க வச்சேன்னு உனக்கு தெரியுமா? எங்க அப்பாவையே பயமுறுத்துற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? கையடுறா. நீ எங்க அப்பா என்னடா சொன்ன? கொல்லி வைக்க புள்ள இருக்க மாட்டான்னு சொன்னியா? உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லடா. கையடுறா. ஆனா கொல்லி வைக்க நீ இருக்கணும் உங்க அப்பா ஆசைப்பட்டாரா? அந்த ஆசையை கெடுக்கிறதுக்கு அவர் தயாரா இல்ல. அதனால தான்டா எல்லாத்தையும் நிறுத்திடுங்கன்னு உன்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் நான் சொன்னேன். இனி துளசிங்கிற பேரை கூட நீ மனசால நினைக்க கூடாது. அப்படின்னா அதை நான் ஒரு சவாலாவே எடுத்துக்கிறேன்டா. நீ இந்த அளவுக்கு ஆணவமா பேசும்போது நான் யாருன்னு உனக்கு காட்டணும்ல. உன்னால என்னடா பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியும் நான் சொல்றேன். நிச்சயம் பண்ண பொண்ணோட கழுத்துல தாலி கட்டி அவ புருஷனா நீ வாழ வேண்டியதுதான். அதுக்கு மேல உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சவால்களை நிறைவேற்ற ஆம்பளைங்களால தான முடியும். நீனா அடி வாங்காமங்கிறது போடா. என் கண்ணிலே படக்கூடாது. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஹலோ, நீங்க பெங்களூர் போயிட்டீங்களாங்க? நான் இப்பதான் ரூம்க்கே வந்தேன். அவன் அங்க இருக்கானா? இப்பதாங்க அவன் வெளியே கிளம்புனா. அவனுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? என்னாச்சுங்க? ஐயோ கடவுளே! நான் இங்க வந்த உடனே எனக்கு போன் வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்கவே முடியாது. காராளி சந்திரனோட அவன் சண்டைக்கு போயிருக்கான். நீங்க முதல்ல போனை கட் பண்ணுங்க. நான் அவனுக்கு கால் பண்ணி பேசுறேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு அவன் கிட்ட கேட்டுக்கிறேங்க. என்னங்க, அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன்.
என்னாச்சுடா உனக்கு? என்ன கோலம் இது? அந்த சந்திரன் கிட்ட போய் நீ சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா? உனக்கு ஏதாவது ஆச்சாடா? ஓஹோ, அந்த நியூஸ் அதுக்குள்ள இங்க வந்துருச்சா? டேய் டேய் நில்லுடா. டேய், பெங்களூர் போன உங்க அப்பாவுக்கு கூட தகவல் போயிடுச்சுடா. உங்க அப்பா தான் எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாரு. டேய் நில்லுடா. நீ எதுக்குடா தேவையில்லாம அந்த ரவுடி கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க? உனக்கு இது தேவையா? என்ன ஒருத்தன் அசிங்கப்படுத்தினா கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? டேய் டேய், அப்பாக்கு கால் பண்ணி சொல்லுடா. டேய் டேய், நான் சொல்றத கேளுடா. நில்லு. இப்பன்னு பார்த்து அவரு பெங்களூருக்கு போயிட்டாரே. ஐயோ, சந்திரன் கிட்ட போய் இவன் சண்டை போட்டிருக்கான். இவன் அவன் கிட்ட நல்ல அடி வாங்கியிருப்பான். ஊருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ச்சே, கேடி கெட்ட அந்த 2 பொண்ணுங்களால இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோன்னு தெரியல. நீ இப்ப எங்கடா போற? டேய் சொல்லுடா. அம்மா வழி விடுங்க. மாட்டேன். உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். நீ திரும்பவும் அவன்கிட்ட சண்டை போட தானே போற? ஆமா, என்னால என்ன பண்ண முடியும்னு அவனுக்கு காட்டுறேன். ஆனா அதுக்காக அவன் கூட நான் சண்டை போட போறதில்ல. ஜெயகிருஷ்ணன் யாருன்னு இன்னைக்கு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். டேய், அம்மா சொன்ன கேளுடா. போகாதடா. டேய் விடுங்கம்மா. சொன்ன கேளுடா. விடுங்கம்மா. அவன்கிட்ட போய் சொல்றத சண்டை கேளுங்க, போடு. விடுங்கம்மா. டேய் சொன்ன கேளுடா. விடுங்கம்மா. துளசி, துளசி. ஜெய மாமா. துளசி, துளசி, துளசி. நீதானா? என்ன விஷயம்ப்பா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா மாமா? சொல்லுப்பா. கருணா மாமா, துளசியை நான் கூட்டு போறேன். ஜெய மாமா. என்ன, உனக்கு இதுல விருப்பம் இல்லையா? இதை தவிர நமக்கு வேற எந்த வழியுமே இல்லை.
என் கூட வாழ உனக்கு விருப்பம் இருந்தா என் கூட இப்ப நீ வரணும். நல்லா இருக்குடா, அற்புதமா இருக்கு. நீ அங்கிருந்து வரும்போதே நான் நினைச்சேன் நீ நேரா இவளை பார்க்க தான் வந்திருப்பேன்னு. எங்களை தடுக்காதீங்கம்மா, எங்களை போக விடுங்க. என்னடா ஆரத்தி எடுத்து இவளை நான் என் மருமகளா ஏத்துக்கணும். இவன் விரலை பாத்தியாடி? ஒரு பொண்ணு இவனை நினைச்சு என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருக்கா. கல்யாணத்துக்கான நாளை எண்ணி அவ காத்துக்கிட்டு இருக்கா. உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேல, எங்க 2 பேரோட பணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? அதுக்கப்புறமா இவன் கூட நீ சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறல? நீ வா. டேய் நில்லுடா. மா வழி விடுங்க. இல்ல வழி விட மாட்டேன். உனக்கு இவதான் முக்கியம்னா அத நானும் பாக்குறேன். மா வழி விடுங்க. அம்மான்லாம் ஒன்னும் பார்க்க மாட்டேன். ஓ, என்கிட்ட இப்படி பேசுறல? ஒரு அம்மான்ற முறையில நான் சொல்றத கேளு. நீதான் உலகோன்னு வாழ்ந்தவடா உன் அம்மா. 27 வருஷமா உனக்காக மட்டும்தான் இந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என்ன நேத்து வந்தவளுக்காக அம்மானு பார்க்க மாட்டேங்கிறியா? என் பொணத்து மேல ஏறி மிதிச்சுதான் நீ இவளை கூட்டிட்டு போகணும். துளசி, டேய் துளசி, துளசி, அசிங்கப்படுத்தாம பேசாம வாடா. வாட சொல்றல, வா துளசி, போ இங்க இருந்து. துளசி, வீட்டுக்கு போடா. வா உள்ள போலாம். கதவை சாத்து.
இவ்வளோ நாளா நான் மனசுல வச்சிருந்த ஒரு விஷயத்த இப்போ உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீட்டுக்கு தேடி வந்து இது வரைக்கும் அவன் ஏன் உன்னை கூப்பிடலன்னு சொல்றேன். அவன் இங்க வந்து உன்னை கூப்பிட்டா நீயும் அவன் கூட போயிடுவேன்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவனே வந்து கூப்பிட்டான். நீயும் போகவும் செஞ்ச. ஆனா விதி அதுக்கு அனுமதிக்கல பாத்தியம்மா. இனி அவனை நினைச்சு நீ தேவையில்லாம கனவு காணாத. அவன் கூட சேர்ந்து வாழ்ற கொடுப்பன உனக்கு இல்லம்மா. கண்ணும் தெரியல. சுட சுட அவன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா ஏதாவது கிடைக்கும். சந்திர கிடைச்சிருச்சு. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? கொஞ்சம் இருங்கப்பா. ஓ, இந்த கிழவியா? எடுத்து பேசு. சொல்லு கிழவி. நான் தப்பா பேசுறேன். ஓ, புரியுது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணணும். டேய் கண்ணா சந்திரா, இங்க இப்ப பெரிய விஷயம் நடந்துச்சுடா. அத சொல்லதாம்பா நான் இப்ப கால் பண்ணேன். அட, இப்படி ஆளுங்க இருப்பாங்களா? நீ முதல்ல விஷயத்த சொல்லு. என்னாச்சு? ஜெயகிருஷ்ணன் கருணாகரன் வீட்டுக்கு போயிருக்கான். துளசியை கூட்டிட்டு போறதுக்காக போயிருக்கான். ஆனா அவன் நினைச்சு போன மாதிரி அங்க எதுவும் நடக்கல. அவனுக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா அவன் இப்பவும் அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். கருணாகரன் அசிங்கப்படுத்த நல்ல வாய்ப்பு. இந்த விஷயத்தை அவன் கட்டிக்க போற பொண்ணு வீட்டுல போட்டு கொடுக்கலாம். ஓ, முட்டாள்தனமா பேசாதீங்கப்பா. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் கல்யாணம் நின்றும். நிக்கட்டும், ரெண்டாவது தடவையா நிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கூட உங்களுக்கு யோசிக்கவே தெரியாதா? அப்புறம் அவன் வந்து திரும்பவும் துளசி கூட்டு போயிடுவான். கல்யாணம் நிச்சயம் ஆனதுனாலதான் இது வரைக்கும் அவன் துணிஞ்சதை பண்ணல. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஹோப் அதுதான். இதனால நமக்கு எந்த பிரயோஜனமே இல்லடா. 5 காசு செலவில்லாம அந்த பொண்ணை கட்டி வச்சிட்டான். அது மட்டும் இல்லாம சொத்துக்கெல்லாம் மத்த 2 பசங்களுக்கு எழுதி வச்சிட்டான். இப்போ கூட எல்லாம் கைவிட்டு போகல, திரும்ப வாங்க முடியும். அதுக்கு கருணாகரன் இருக்கக்கூடாது. அவன் கதையை முடிச்சிரு. அவனை கொன்னாதான் நமக்கு நல்லது. நான் கூப்பிட்டு என் கல்யாணத்துக்கு வராம இருந்தது நீங்க ஒருத்தர் மட்டும் தான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சந்திரா. ஆமா, எங்க உங்க வைஃப்? மின்னல் மாதிரி அப்படியே வந்துட்டு போயிட்டாங்க. மனசே, அந்த கருணாகர முதலாளியோட பொண்ணாச்சே. கருணாகரன் எல்லா விஷயத்துக்கும் என்ன தேடிதான் கண்டிப்பா வருவாரு.
இவ தான் சார் என்னோட மனைவி மானசி. மானசி நல்லா இருக்கு, ரொம்ப அழகான பேர். தேங்க்ஸ். இவரு ஆர்டிஓ ரவீந்திரன் சார். உங்க கல்யாணம் நடந்த அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல, இன்னைக்கு தான் நான் திரும்பி வந்தேன். உடனே சந்திரன் எனக்கு கால் பண்ணிட்டாரு. நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். நீ என்னடி பார்த்துட்டே இருக்க, அது அப்படி வை. ஆமா, அந்த சர்வெண்ட் பொண்ணு எங்க போனா? அவ வீடு வரைக்கும் போயிருக்கா. சரி, உங்க அப்பா எங்க? அப்பா மதுரை வரைக்கும் போயிருக்காரு. அப்ப நீங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கீங்களா? இதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் டைம். என்ன மானசி? எனக்கு எப்பவும் நல்ல நேரம் தான், ஆனா இவளை பத்தி தான் எனக்கு தெரியல. என்ன சந்திரன் இப்படி சொல்லிட்டீங்க? இனி உங்க 2 பேருக்கும் நல்ல நேரம் தானே? என்ன சந்திரன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன? இவளை என்ன சூழ்நிலையில கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ வீட்டாளுங்களோட எந்த கண்டிஷனும் இல்ல, அந்த வருத்தம் அவளுக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உங்களுக்கு தான் இங்க வேற ஒரு செட்டப் இருக்குல்ல. நான் நினைச்ச மாதிரி விஷயம் எல்லாம் அவ்வளவு ஸ்மூத்தா போற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, இனி அந்த பொண்ணை பேசாம அனுப்பிச்சிடலாம்ல. வெறும் வைராகியத்துக்காகத்தான் சார் இவளை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்பாதான் மதுரையில ஒரு பார் லீஸுக்கு எடுக்கிற விஷயமா போயிருக்காரு. நீங்க சாப்பிடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். என்ன பயந்துட்டியா? முதல்ல வெளியே போங்க. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. சந்திரன் பல விஷயங்களை சாதிக்கிறதுக்காக இதுக்கு முன்னாடியும் என்ன வீட்டுக்கு வரவழைச்சு ட்ரீட் கொடுத்துருக்கான். ட்ரீட்னு சொன்னா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட வெளியே போங்கன்னு சொன்னேன். நான் யாருங்கிறத நீ இது வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லையா? நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? மத்த பொண்ணுங்களை மாதிரி என்ன நினைக்காதீங்க. இந்த மாதிரி வைராக்கியமான பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன பகைச்சுக்கிட்டா என்ன பிரச்சனை வரும்னு உன் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். டேய், கையேட்றா. எனக்கு இப்போ வேற எந்த நோக்கமும் இல்லை. சந்திரன் ஃபோன் பண்ண வெளியில போயிட்டான். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஜாலியா பழகிட்டு இருப்போம். இப்படி பழகனா போதுமா? இல்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பழகணுமா என்ன? அதுக்கும் நான் ரெடி தான். இதுக்கு முன்னாடி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட் கொடுத்துருப்பான். அப்போ பொண்ணும் கிடைச்சிருக்கும். அவங்கெல்லாம் சந்திரனுக்கு யாரும் கிடையாது. ஆனா நான் சந்திரனோட பொண்டாட்டி. முதல்ல வெளியே போடா. போ. அப்ப நீங்க பொண்ணு வாக்கு கொடுக்க வேண்டாம். பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருங்க. ஏய், அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. அப்படி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வேண்டாம். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன்ப்பா. ஆமாம், நான் தான் சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல. நான் அப்புறம் கூப்பிட்றேன். சார், என்ன கிளம்பிட்டீங்க? நீ கொடுத்த ட்ரீட் எல்லாம் போதும்டா. டேய், வண்டியடா. அட சார், நில்லுங்க சார். சார், என்னன்னு சொல்லிட்டு போங்க சார். என்ன பகைச்சுக்கிட்டதுக்கான பலனை சீக்கிரமாவே நீ தெரிஞ்சுக்குவ. வண்டியடா. என்னன்னு சொல்லிட்டு போங்க சார். சார், ஐயோ சார், சார் 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 நில்லுங்க சார். சார்,
மானசி, ஏய், அந்த ஆளு என்னை கோச்சிட்டு போறாரு. நீ அந்த ஆளுகிட்ட என்ன சொன்ன? அந்த ஆளு உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்காரு. நீ அவர்கிட்ட மரியாதை எல்லாம் பேசுனியா? மரியாதைனா என்னன்னு தெரியாதது அவருக்கும் உங்களுக்கும் தான். மானம் இருக்க யாருமே இப்படி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டாங்க. நீங்க வெளியே போன் பேச போன நேரமா பார்த்து அந்த ஆள் கிச்சனுக்குள்ள வந்தா. முதல்ல அந்த ஆள் என் தோல் மேல கை வச்சப்போ நான் பொறுத்துக்கிட்டேன். திரும்பவும் அந்த ஆள் அப்படி பண்ணா நான் என்ன பண்ணட்டும்? அதான் செவிலியே ஓங்கி ஒண்ணு வச்சேன். என்ன அழிக்க வந்தவள நீ என்னடி பண்ண? ரவீந்திரன் சரியா அடிச்சிருக்க நீ. அவர் இல்ல, யார் என் மேல கை வச்சாலும் நான் அப்படிதான் பண்ணுவேன். திமிரு பிடிச்சவள, அவர் யாரு என்னன்னு உனக்கு தெரியுமாடி? அவரு லைட்டா உன் மேல கை வச்சதுனால உருகி போற அளவுக்கு நீ என்ன உத்தமியாடி? நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கூட்டி கொடுக்கறதுக்காங்க. எவனோ ஒருத்தன் வந்து மேல கை வச்சுட்டான்னு பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனை திருப்தி படுத்துன்னு ஒரு புருஷன் சொல்லுவானா? வாய முடி. ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே ஏன் கூட ஓடி வந்து லாஜ்ல இருந்தவதானடி நீ. உன்னை நான் கை கழுவி இருந்தனா இப்ப நீ என்ன பண்ணிருப்ப? என் கிட்ட நீ சும்மா பத்தினி மாதிரில நடிக்காத. என் மேல உள்ள கோபத்தினால அந்த ஆளால நாளைக்கு என் பஸ்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உயிரோட கொளுத்திருவேன். நான் உழைச்சு இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது நான் அதுல ராஜாவா இருக்க தாண்டி அதையெல்லாம் ஒரு பொண்ணுக்காக இழக்க நான் தயாரா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒண்ணும் இல்ல. அக்கா கூப்பிடுறா. உனக்கு என்னடி இப்ப வேணும்? நீ தானக்கா எனக்கு கால் பண்ண. நான் கூப்பிட்டேனா? நான் எதுக்கு உனக்கு கால் பண்ண போறேன்? அப்புறம் எதுக்கு கால் பண்ண? ஓ அதுவா, அது தெரியாம கால் வந்திருக்கும். நான் என் வீட்டுக்காருக்கு கால் பண்றதுக்கு பதிலா உனக்கு கால் பண்ணிட்டேன். அதான் நான் உடனே கட் பண்ணிட்டேனே. சண்டை போடலாம் நான் விருப்பப்படல. நீ சொன்னதை சரின்னு ஒத்துக்கிறேன். நீ இப்ப பேசுறத கேட்டாலே உன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கவலை இருக்குங்கிறது புரியுது. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம்க்கா. இப்போவும் நீ ஜெயிச்சதாவே இருக்கட்டும். வீட்ல ஒருத்திக்கு எவ்வளவு வசதி இருந்தாலும் புருஷனோட அன்பை பங்கு போட இன்னொரு பொண்ணும் அங்க இருந்தா ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யாரும் சொல்லாமலே எனக்கு தெரியும். என்னதான் அப்பா சொத்தை பங்கு வச்சாலும் இன்னும் என் மனசுல நீ என் அக்காவா தான்க்கா இருக்க. அப்பா எனக்கு கொடுத்த சொத்தை நான் தனியா அனுபவிக்க போறதும் இல்லை. அதுல பாதி உனக்கு உரிமையானது தான்க்கா. அதை நான் உனக்கு தருவேன். அனு அக்கா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. உன்னால அங்க வாழ முடியலன்னா நீ இங்கேயே வந்திருக்கா.
வீடு என் பேர்ல இருக்கிறதால உன்னை யாரும் இங்க இருந்து போக சொல்ல முடியாது. ஏங்க எதுவும் பேச மாட்டேற? நீ உபதேசத்தெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன். இனிமே பேசாம போனை வைக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி ஒன்னு கேட்டுக்கோ. நீ எனக்கு பிச்சை போட்டுதான் நான் வாழணும்ன்ற தேவை எனக்கு இல்ல. நான் இவ்ளோ நாளா ஜெயமாமா முன்னாடி நான் எதையும் அக்செப்ட் பண்ணிக்காதவளா தான் இருந்திருக்கேன். ஆனா அன்னைக்கு என்ன ஜெயமாமா வந்து கூப்பிட்டப்போ நானும் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது வரைக்கும் காத்திருந்த என்னோட ஆசைகள் நிறைவேற நொடி அதுதானே நினைச்சேன். ஆனா எங்களால எப்பவுமே ஒண்ணு சேர முடியாதுன்னு நிரூபிக்கிற மாதிரி எங்களோட அத்தை அந்த நேரத்துல அங்க வந்தாங்க. அவங்க வர கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் உங்க அத்தா உங்களை கூட்டிட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. கடவுள் கூட உங்களை கைவிட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி எல்லாம் நடக்கும் போதுதான் கடவுள் மேல இருக்க நம்பிக்கையே நமக்கு போயிடுது. கடவுளை நான் எப்பவுமே குறை சொல்ல மாட்டேன். ஜெயமாமா கூட வாழ ஒரு பொண்ணுக்கு பாக்கியம் இருக்கும்போது எனக்கு எப்படி அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்? ஜெயமாமா வந்து கூப்பிட்டோம். அவரு கூட போக முடியாததை நினைச்சு நான் இனி கவலைப்பட போறதில்ல. வலி விரக்தியை தாண்டி நான் வெளியே வந்துட்டேன். அங்க பாருங்க ஜெயாத்தா, இப்பதானே அவரை பத்தி பேசணும். அவரே வந்துட்டாரு. நான் இப்ப ஜெயமாமா கிட்ட என்ன சொல்றது? நந்துவை பார்த்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வழியில தான் உன்னை பார்த்தேன். என்ன ஜெயமாமா? என் ஃப்ரெண்டோட அப்பா நடத்துகிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சருக்கு வேகன்சி இருக்கு. அதான் உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு. உனக்கு அந்த போஸ்ட்டை கொடுக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. சொந்த காலில் நிற்கிறது இனி உனக்கு நல்லது. இந்த அட்வைஸை மட்டும்தான் இப்போ என்னால் உன்கிட்ட சொல்ல முடியும். நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த வேகன்சியை பிளாக் பண்ண சொல்லு. நான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு அந்த வேலை வேணும். இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அந்த மேனேஜரை பார்க்க சொல்லு. சொல்றேன். வரேன். அத பத்தி ஒரு வார்த்தை கூட உங்க அத்தா சொல்லவே இல்ல. அத பத்தி எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நானும் வேண்டிட்டு இருந்தேன். இப்பவாவது நீங்க வந்தீங்களே, நான் அனுபவிச்ச டென்ஷனை நீங்க பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்க இல்லாத நேரமா பார்த்து இப்படி பண்ணிட்டா. அவன் கருணாகரன் வீட்டுக்கு தான் போறான்னு நீ எப்படி புரிஞ்சுக்கிட்ட? அவன் பொடி வச்சு பேசினதையும் படபடப்பா கிளம்பினதையும் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் யோசிச்சது கரெக்டா இருந்துச்சு. அவனை நீ தடுத்திருக்கவே கூடாது. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு என்ன ஒத்துக்க சொல்றீங்களா? நான் உங்க வீட்டுக்கு போகும்போது அவளோட கையை பிடிச்சி இவன் இழுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் லேட்டா போயிருந்தாலும் அவன் அவளை கூப்பிட்டுக்கிட்டு போயிருப்பான். எங்கேயாவது போய் தொலையட்டுன்னு விட்டுருக்க வேண்டியதானே? நிச்சயம் பண்ண பொண்ணோட தான் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு இனிமேல் நம்பிக்கை இல்லைம்மா. இனி எப்படி நடக்கும்? ரோட்ல இவனுங்க போட்ட சண்டை எல்லாம் சிவபிரசாத்துக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறியா? அது வெறும் சண்டை மட்டும் இல்ல, துளசியோட பேரை சொல்லி 2 பேரும் ரோட்ல சண்டை போட்டிருக்காங்க. நம்ம பையன் இவ்வளவு கேவலமா நடந்துப்பான்னு நான் நினைக்கல.
நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பையன். பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கூட அவன் நினைக்கலங்க. அதை பிளான் பண்ணி தான் அவன் அதை பண்ணியிருக்கான். எப்படி பார்த்தாலும் அசிங்கம் தான். அவன் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போகும்போது நீ தடுக்காம இருந்திருந்தா அவனுக்கு ஒரு வாழ்க்கையாவது கிடைச்சிருக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியுமா? அவனுக்கு கல்யாணமும் ஆகாது, வாழவும் போறதில்லை. போயிட்டாளா? அப்பா, கும்பிடுங்கிற கிளவி ஒரு வழியா போயிட்டா. அப்பா, முழுசா போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இங்க இருந்து கிளம்பி மகன் வீட்டுக்கெல்லாம் ஒண்ணும் போகல, வேற ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. பாவம், அங்க போய் அவங்கள என்ன பாடுபடுத்த போறாங்களோ. நான் ஒரு உண்மையை சொல்லவா? உங்க சொந்தத்துக்குள்ள இப்படி ஒரு கிளவி இருக்கிறதுனால உங்க சொந்தத்துக்குள்ள எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியுது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. வாமா. நீ இப்பதான் வரியா? எங்க போயிருந்த? நான் ஜமீன் வரைக்கும் போயிருந்தேன். சரி. வர வழியில ஜெயமாமாவை பார்த்தேன். அவ உங்ககிட்ட என்னமா சொன்னா? ஜெயமாமா கல்யாணத்தை பத்தி பேசல, என்னோட வேலையை பத்தி தான் மாமா என்கிட்ட பேசினாரு. ஜெயமாமாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேகன்சி வந்திருக்கான். ஜெயமாமா எனக்காக இப்ப பிளாக் பண்ணி வச்சிருக்காரா. நமக்கு விருப்பம் இருந்தா மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்மள பேச சொன்னாரு. எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு சொன்னானாமா? அமௌண்ட்டை பத்தி அவருக்கு எப்படிமா தெரியும்? அதனாலதான் நம்மளே மேனேஜ்மெண்ட் கிட்ட பேச சொன்னாரு. நீ என்னமா நினைக்கிற? பணம் கொடுத்தெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம்னு நீ அடிக்கடி சொல்லுவியம்மா. உனக்கு ஓகேன்னா நான் உடனே வேலை வாங்கி தரேன். எனக்கு இப்போ கண்டிப்பா வேலை வேணும்பா. வேலைக்காக காத்திருக்க கூடிய மனநிலையில நான் இப்போ இல்லப்பா. நீங்க இந்த வேலையை வாங்கி தந்தீங்கன்னா இப்ப இருக்கிற என்னோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாறும். அது நல்ல முடிவுதாம்மா. நான் ஜெயகிருஷ்ணன்ட்ட பேசுறேன். அப்ப நாளைக்கே அதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரியா? இவளுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் அவன் பண்றான். ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? தண்டவாளம் மாதிரி எப்பவும் சேர முடியாத வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. என் பொண்ணோட மனசை என்னாலையும் அவனோட மனசை அவங்க அப்பாவாலையும் புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. அவன் தான் சந்தோஷமா கொடுக்கறல்ல, வாங்கி கல்பாடி. இருந்தாலும் உங்க முன்னாடி எப்படி முதலாளி? நான் உன் முதலாளி மாதிரி பிரிச்சு பார்க்கிற ஆள் இல்லையா? வாங்கி ஒரு ரவுண்ட் அடிங்க. சரி சரி. கருணாகரனோட டைம் இப்போ முடிய போகுது. அது உனக்கு தெரியும்ல கணேசா? அதனால தானே முதலாளி நான் உங்களுக்கு நிழலா இருக்கேன். நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்க பண்ணீங்களா இல்லையா? அது அந்த பஸ்ஸோட இன்சூரன்ஸ் விஷயம் தானே? சரி சரி. அதேதான். எல்லா பஸ்ஸுக்கெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு பஸ்ஸோட இன்சூரன்ஸையாவது நீங்க கட்டாம விட்டுட்டா போதும். எங்க முதலாளியோட மூத்த மருமகன் தான் சார் நீங்க. சரி, இப்ப நான் யாரு? அவங்க சம்பளத்துல வாழ்றவன். அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒரு வேலை செய்ய சொல்லி சொன்னா அதை நான் செய்யாம இருப்பேனா சார்? சரி சரி. குடினார் பணம். அந்த காலேஜ் ரோட்ல போற பஸ்ஸோட இன்சூரன்ஸ் முடிஞ்சு போய் 2 நாள் ஆச்சு. நான் அதை கட்டவே இல்லை.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.